ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் புதியதாக வருடாந்திர பாஸ் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இப்போ ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்றதுலயே பாத்தீங்கன்னா ரூபாய் 3000 வருடத்திற்கு ஒரு முறை ரீசார்ஜ் பண்ணுனா வருடம் முழுசும் ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீசார்ஜ் பண்றது யாரெல்லாம் பண்ணலாம், எங்க எப்படி பண்றது, இந்த பாஸ் வாங்குறதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா, அந்த விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா நாங்க அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வருகிற 15 ஆகஸ்ட் 2025 முதல் ரூபாய் 3000 கட்டணத்தில் ஓராண்டு பயன்படுத்தும் வகையில் ஃபாஸ்டேக் பாஸ் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிச்சிருக்காங்க. வருடாந்திர பாஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ் மார்க் யாத்ரா என்ற மொபைல் ஆப் மூலமாகவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் இந்த வெப்சைட்ல https://nhai.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாகவும் போய் நம்ம இந்த பாஸுக்கு விண்ணப்பித்து இந்த பாஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் ஆப் மூலமாகவோ இல்லாட்டி அந்த வெப்சைட்லயோ போய் நம்ம வருடாந்திர பாஸுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா, பாஸை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தகுதியானவர்கள் தானா விண்ணப்பதாரர்கள் அப்படிங்கிறத அவங்க ஃபாஸ்டேக் கணக்கு வாயிலாக கிராஸ் செக் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு அந்த ஃபாஸ்டேக் பாஸையே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள டோல்கேட்டை கடக்க புதிய ஃபாஸ்டேக் கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய ஃபாஸ்டேக் பாஸ் வாங்காதவர்களும் தற்போதுள்ள நடைமுறைப்படியே ரீசார்ஜ் செய்து பயணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டவங்க இந்த ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருடாந்திர பாஸோட விதிமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாஸ் 3000 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ஒரு வருஷம் அல்லது 200 முறை சுங்கச்சாவடிகளை கடப்பது. இந்த ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் அந்த பாஸை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓராண்டுக்குள் 200 முறை சுங்கச்சாவடிகளை கடக்கும் வரையே பாஸ் பயன்பாட்டில் இருக்கும். ஓராண்டுக்கு முன்பே 200 ட்ரிப்புகள் முடிந்தால் மீண்டும் அந்த பாஸை வாங்க வேண்டும். ஏற்கனவே ஃபாஸ்டேக் வைத்திருப்பவர்கள் புதிய வருடாந்திர பாஸ் வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய ஃபாஸ்டேக் பாஸ் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் விரைவு சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் மட்டுமே செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில நெடுஞ்சாலையின் சுங்கச்சாவடிகளில் வழக்கமான ஃபாஸ்டேக் கட்டணமே பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபாஸ்டேக்ல பாத்தீங்கன்னா ஒரு முறை டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு ட்ரிப் ஆகவும், அதே டோல்கேட்டை செகண்ட் டைம் நீங்க ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னா அது 2வது ட்ரிப் ஆகவும் கருதப்படும். வருடாந்திர ஃபாஸ்டேக் யாரெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார், ஜீப், வேன் உள்ளிட்ட சொந்த பயன்பாட்டுக்கான வாகனங்கள் வைத்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாஸை கொடுப்பாங்க. பிற வணிக வாகனங்களுக்கு இந்த பாஸை நீங்க பயன்படுத்த முயன்றால் உடனே பாஸ் டீஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஃபாஸ்டேக் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல வெறும் என்ஜினோட சேசிஸ் நம்பர் மட்டுமே கொடுத்து நம்ம ஃபாஸ்டேக் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த ஃபாஸ்டேகுக்கு இந்த வருடாந்திர பாஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருடாந்திர பாஸ் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாகன பதிவு எண்ணையுமே அப்டேட் பண்ணணும். அப்பதான் இந்த இயர்லி பாஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருடாந்திர பாஸ் எடுத்தவர்கள் அதனை வேறொரு வாகனத்திற்கு மாற்ற முடியாது. அப்படி நீங்க அந்த ஃபாஸ்டேக் பாஸை வேற வாகனத்துல ஒட்டி இருந்ததுன்னா அந்த பாஸ் டீஆக்டிவேட் செய்யப்படும். பதிவு செய்யப்பட்ட வாகனத்தின் கண்ணாடியில் முறையாக ஃபாஸ்டேக் பாஸ் ஒட்டியிருந்தால் மட்டுமே வருடாந்திர பாஸ் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸை கையில வச்சுக்கிட்டு டோல்கேட்ல கொண்டு போய் ஸ்கேன் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணா பாஸ் ஆக்டிவேட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.